வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃபன் சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச வடகரி தான். வடகரி அப்படின்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது இட்லிக்கும் செட் தோசைக்கும் உண்டான சூப்பரான காம்பினேஷன் தான். இப்போ வடகரி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிடுவோம். இப்போ ஹோட்டலுக்கு போகாம வீட்லயே எப்படி சுலபமா செய்யலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இதுக்கு முன்னாடி டிஃபன் சைடிஷ் ரெசிபிஸ் நிறைய செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேல ஐ பட்டன்லையும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க இந்த சூப்பரான வடகரியை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வடகரிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு கடாயை அடுப்புல வச்சுக்குவோம். இதுல 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதோட 6 கிராம்பு 2 பட்டை எடுத்துக்குவோம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பட்டை முழுசா போடாம இந்த மாதிரி தூள் தூளா உடைச்சு போட்டுக்கோங்க. அப்பதான் வதக்கும் போது நல்லா வறுபடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட ஒரு 10ல இருந்து 15 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்குவோம். பூண்டுல உள்ள ஈரப்பதம் போகணும். இப்போ இதுல ஒரு பெரிய துண்டு இஞ்சிய இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகா, 4 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்போ இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதுல இருக்க ஈரப்பதம் எல்லாமே கம்ப்ளீட்டா போகணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லித்தலைய சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதிகமா வதக்க வேணாம். அதுல இருக்க பச்சை கலர் போகாத அளவுக்கு லைட்டா வதக்கினா போதும். இப்போ 1 நிமிஷம் போல இதை வதக்கியாச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்துட்டு இதுல சேர்த்துட்டு அதிகமா வதக்காம கொஞ்சமா வதக்கிக்கலாம். அதாவது 1 நிமிஷம் வதக்கினா போதும். தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வதக்க கூடாது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே வதக்கி விட்டாவே போதும். இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா பேஸ்ட் ஆட்டா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலாக்கு உண்டான பேஸ்ட் அரைச்சு ரெடியா வச்சிருக்கோம். இப்போ வடைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வடைக்கு பாத்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சு எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். குறைஞ்சது 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இந்த பருப்பு ஊறணும். இப்ப நம்ம தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்க பருப்போட 6 வரமிளகா சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா தண்ணி விட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. ஓரளவு ஒரு 1/4 அரைவாசி பருப்பு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் வடை போடும்போது நல்லா வரும். இப்ப பாருங்க, வடைக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கொரகொரப்பா இருக்கணும். இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷமாச்சு மிக்ஸ் பண்ணுவோம். அப்பதான் நம்ம போட்டிருக்க இந்த பெருங்காயத்தூளும் உப்பும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகும். இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்ப வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் கடாயில எண்ணெய் ஊத்தி அடுப்புல வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா ஃபர்ஸ்ட் ஹீட் ஆயிடணும். இப்ப நம்ம வடையா தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு உதுத்து விடணும். அதுக்கு பதிலா நம்ம போடும்போதே சின்ன சின்னதா போட்டு, அதாவது உதிரியா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆயில் நல்ல ஹீட் ஆன உடனேயே
மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நம்ம மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி இது எல்லா இடத்துலையும் நல்லா வெந்து செவந்து வந்த உடனே நம்ம இந்த உதிரி வடையெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, வடகரிக்கு உண்டான வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா பேஸ்ட்டும் ரெடியாக இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து வடகரியாக நம்ம இப்போ செய்வோம். இப்போ வடகரி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனவுடனே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே இதில் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் வந்து சோம்பு. இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்ல மெல்லிஸா வெட்டிக்கோங்க, ஏன்னா இது வந்து நல்ல ப்ரௌன் கலர்ல வதங்கணும். அதனால நீங்க பெரிய சைஸ்ல வெட்டுனீங்க அப்படின்னா வதங்குறதுக்கு நேராகும். இப்போ இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்க்கறது எதுக்கு அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமா வதங்கும், அதனாலதான் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். எப்படியும் ஒரு 3 இருந்து 4 நிமிஷம் ஆகும். ஒரு 3 நிமிஷமா நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர்ல வதங்கிடுச்சு. இப்போ இதுல ஒரு தக்காளியை வந்து நான் சின்ன சின்ன பீசஸா வெட்டிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க 2ல இருந்து 3 தக்காளி வரைக்கும் சேர்க்கலாம். உங்க புளிப்பு தன்மைக்கு ஏத்த அளவுக்கு நீங்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுல ஒரு தக்காளி தான் சேர்த்திருக்கேன். தக்காளியை வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக விடுவோம். தக்காளி வந்து மசிஞ்சு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்ப பாருங்க, மூடியை ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்ப தக்காளி வந்து நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை இந்த ஆயில்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா பேஸ்ட்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த ஆயில்ல வதக்கிக்கலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஆயில்லையே மசாலாவை வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரையா வதக்கிக்கலாம். இந்த மசாலா கொட்டி வதக்குறதுல இருந்து அடுப்பை வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்குவோம், இல்லை அப்படின்னா மசாலா வந்து கருகிடும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி வந்து நீங்க எந்த அளவுக்கு வடகரி குவாண்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து கொதி வருது. இப்ப நம்ம போட்டிருக்க அந்த மசாலா பொடியோட வாசம், பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு நல்ல கமகமன்னு வாசம் வருது. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வடை எல்லாமே இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வரும். அப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம மூடியை ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்ப வந்து நல்லா கொதிச்சு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த வடை வந்து குழம்புலயே நல்ல ஊறி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இருந்தாலும் மூடி போட்டு மூடாம இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸ் ஆகணும், அப்பதான் வடகரி வந்து நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்க, இன்னும் நல்லா திக்கா இருக்கு. அவ்வளவுதான், வடகரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயே மல்லித்தலை கொஞ்சம் தூவிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதான், சூப்பரான வடகரி வந்து இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்போம். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.